ஏதோ தெரியாம பட்டடி அது ஒரு பாவம் செய்யற மாதிரி எல்லாரும் முன்னாடி அசிங்கம் பத்தினே இருக்கிற நீ எந்த ஆங்கிள் பார்த்தாலும் அசிங்கமா தான் நேர்ல பார்க்கும்போது அசிங்கமா தெரியல வீட்டுல பார்த்தா இன்னும் அசிங்கமா இருக்கு நாட்களாக என் கண்ணு வேணும்னு கேட்டி அப்படின்னு சொல்லி சுத்தின்னு இருக்க மக்கள் கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு கண்ணுக்குள்ள கைய விட்டு நோண்டி இப்ப கண்ணுல இன்ஃபெக்ஷன் உயிரெட்டுன்னு இருக்கலாம் பாரு இதெல்லாம் யாருமே எதிர்பார்க்காத நடக்கிற விஷயம் ஃபர்ஸ்ட் மூக்கு வந்துச்சு இப்போ கண்ணு வந்திருக்கு நாங்களும் சரியாவும் வீடியோ எடுக்கலாம் ஆனா இன்னைக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கு எனக்கு டிராப்ஸ் குடுத்துருக்காங்க மக்களே அதனால கொஞ்சம் எதுவுமே பண்ண முடியல கண்ண மூடியே தான் வச்சிருக்கணும் இப்ப கொஞ்சம் எல்லாமே ரெக்கவர் ஆகி ஓரளவு பரவாயில்லாம இருக்கு குட்டி டிஸ்க்ளைமர் ஏன் உள்ள வீடியோ வரலன்னு ஃபைன் ஓகே இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ள போலாம் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹலோ ஸ்பிரியா சோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் ஏஎல்பி ஸ்டோரி பார்ட் 6 இந்த மாதிரி எங்களுக்குமே அதிசயம் ஆச்சரியம் ஆரோக்கியமா தான் இருக்கு நமக்கு ஏதோ ஆயிடுச்சு என்ன இவ்வளவு கரெக்டா நடந்துருமே அப்படின்ற மாதிரி ஷாக் இருக்கு பட் நீங்க எல்லாரும் இன்பாக்ஸ்ல வந்து கிளிக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா போடணும்னு யோசிக்கிறோம் சரி ஓகே நம்ம நிறைய பேசாம வீடியோக்குள்ள போலாம் மக்களே அன்வான்டட் பேட்ஸ் எல்லாம் கட் பண்ணோம் கதையை மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறோம் ஆனா முடிய மாட்டேங்குது அது இல்லாம அந்த விஷயம் வெளியே வர மாட்டேங்குது ஃபைன் இது வரைக்கும் நம்ம வந்து 5 பார்ட்ஸ் ஆஃப் ஏஎல்பி ஸ்டோரி போட்டிருக்கோம் நம்மளுடைய பிஃபோர் மேரேஜ் ஸ்டோரி இப்போ வரைக்கும் நீங்க பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம் செக் பண்ணி பாருங்க லிங்க்லாம் ஓகே மக்களே கரண்ட் போன காரணத்தால கொஞ்சம் கருப்பா தெரியுமோ மன்னிச்சுக்கோங்க ஓகே ஸோ லாஸ்ட் டைம் நம்ம வந்து எங்க முடிச்சிருந்தோம்னா ஒரு சம்மர் ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தோம் ஸோ எஸ் அதுல நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரைடேன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு சாட்டர்டே அல்லு வந்து ஊர்ல இருந்து சாட்டர்டே ஈவினிங் தான் வரதா வந்து பிளான் இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சாட்டர்டே ஈவினிங் அல்லு வரதா இருந்தா அப்ப சண்டே மார்னிங் தான் நம்ம வந்து மீட் பண்ண முடியும் ஸோ இன்னைக்கு வந்து ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மார்னிங் ஏன்னா நம்ம மலைக்கு போயிட்டு சண்டே மார்னிங்கா ஈவினிங்கா கூட தெரியாது 3 days ஆல்ரெடி 4 days வெயிட் பண்ணி இன்னும் 3 days சொல்லிட்டு நிஜமாவே அந்த எமோஷன் வந்து பார்த்தே ஆகணும் அது அந்த ஃபீலிங் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது மக்களே அந்த அளவுக்கு இருந்துச்சு ஃப்ரைடே காலையில அல்லு வந்து எனக்கு கால் பண்ணி நார்மலா அந்த 4 daysமே நாங்க வந்து என்ன மாலை போட்டிருக்கான்றதுனால என்ன பண்றீங்க சாமி சாப்பிட்டீங்களா தூங்கிட்டீங்களா இது இந்த அந்த மாதிரி தான் ஓடிட்டு இருந்துச்சு ஸோ அன்னைக்கும் நார்மலா பேசியாச்சு மார்னிங் அப்புறம் ஈவினிங் வந்து நான் கோயிலுக்கு போயிட்டேன்னா கோயிலுக்கு போயிட்டு திருப்பி வரும்போது எனக்கு வந்து ஃபோன் வந்துச்சு அல்லு கிட்ட இருந்து ஒரு 7 o'clock போல ஃபோன் வந்தோடனே எனக்கு செம்ம ட்விஸ்ட் நான் ஊர்ல இருந்து வந்துட்டேன் நம்ம வந்து மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அல்லு கேட்டான் அம்மா ஷாக் ஆயிடுச்சு அது மேபி உங்களுக்கு அது ரொம்ப இதுவா தெரியலாம் பட் நம்ம ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு திடீர்னு நடக்கிறப்போ வாவ் அப்படின்ற மாதிரி சீரியஸா அந்த வாவா தான் இருந்துச்சு சாட்டர்டே வர மாதிரி தான் இருந்தது ஒரு கோயில் மட்டும் ட்ரிப்ல வந்து கேன்சல் ஆயிடுச்சு அதனால வந்து 1 day பிஃபோராவே நம்ம போற மாதிரி ஆயிடுச்சு அப்படி இருந்தோம் நான் வந்து என்ன பண்ணேன் சரி ஓகே நம்ம வந்துட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் இன்ஃபார்ம் பண்ணா ஃபர்ஸ்ட் இந்த சாமி பூஜைக்கான எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேபி வேணா இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சேன் நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா மார்னிங் பார்க்கலாமா அப்படின்னு சரி இல்ல நம்மளாலேயும் ஆர்வம் தடுக்க முடியல பார்த்துருந்தோம் நமக்கு வந்து ஒரு மாதிரி பரபரப்பா இருக்கு சரி பார்த்தே ஆகணும்டா அப்படின்ற மாதிரி ஒரு 7 மணி போல போன் பண்ணி அப்புறம் என்ன பண்ற சாப்பிட்டியா கொண்டியா இல்ல இந்த மாதிரி விசாரிச்சுட்டு எங்க நான் சொல்றேன் ஆக்சுவலி கோயில்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் ஏன் வீட்டுக்கெல்லாம் போற டைரக்டா இங்க வந்துரு அப்படின்ட்டு பீச்சுக்கு கூப்பிட்டேன் என்ன சொல்ற பீச்சா எதுக்கு அப்படின்னு நான் வந்து வந்துட்டேன் வா உன்னை பார்க்கணும் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி எனக்கு அவ்வளோ வாட்டி பார்க்கணும் இன்னும் 2 நாள்ல பாத்துருவோம் இன்னும் 1 நாள்ல பாத்துருவோம்னு இருந்தது இவன் வந்துட்டானோன்னு எனக்கு சீன் இல்ல மக்களே ஒரு மாதிரி ஒரு ஷைனஸ் இருக்கும்ல இப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டோமே கிண்டல் பண்ணுவானா நேர்ல ஏன்னா நம்ம போன்ல கொஞ்சம் நல்லா பேசிக்கிட்டோம்னா நேர்ல பார்க்கும்போது ஒண்ணுமே தெரிஞ்சுக்க நாங்க போன்லயும் பெருசா பேசிக்க முடியல சிச்சுவேஷன் அப்படி இருந்துச்சு எனக்கு போலாமா வேணாமா நான் இப்ப 7 o'clock இப்பயா கேக்குறேன் ஆமா வா அப்புறம் நான் சொன்னேன் இல்ல நம்ம நாளைக்கு வரலாம் வீட்டுல கண்டிப்பா செருப்பாலே அடிப்பாங்க போனோம்னா இல்ல நீ வந்தே ஆகணும் கண்டிப்பா நீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டான் சரின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஹோம்லி கேட்டப்ல சுடிதார் எல்லாம் போட்டுட்டு கிரீன் கலர் டாப் அப்புறம் ஆரஞ்சு கலர் லெகின் நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ல மல்லிப்பூலாம் வச்சுட்டு நான் அப்படியே அங்க இருந்து அம்மாட்ட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு சரி ஓகே 1/2 hour எனக்கு அங்க இருந்து கிட்ட திருவட்டியூர்ல இருந்து மெரினா பீச் வந்து கிட்ட ஓகே டக்குன்னு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு போன உடனே நின்றுட்டு இருந்தேன் இவன் ஆக்சுவலி நான் போய் நின்னுட்டேன் 2 பேருமே வந்து பாத்துக்கிட்டோம் ஆனா வந்து என்ன சொல்றது பட்டுன்னு எடுத்தோடனே பேசிக்கவே இல்லை ஒரு மாதிரி 2 பேரும் உள்ள போயிடலாம் ஆக்சுவலி பீச்சுக்குள்ள போய் உட்காந்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நாங்க பார்த்தோன்னே வா அங்க போலாம்
அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போனோம். எப்போ அந்த ஏது வந்து நான் எதுவுமே கேட்கல, ஏன்னா எனக்கு ஒரு ஷையா இருந்தது, என்ன சொல்லுவாங்க. இல்ல நாங்க ரொம்ப நேரம் பேசிக்கவே இல்லை, வந்து உட்காந்துட்டு ஒரே இடத்துல உட்காந்துருக்கோம், இப்படி பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கோம். ஆனா ரொம்ப நேரம் மாத்தி மூஞ்ச பார்த்து சிரிச்சுக்கிறோம். 3 பாக்கெட் வந்து நேந்திர பழம் சிப்ஸ் இருக்கும்ல, நேந்திர பழமா ரவுண்ட் எல்லோ சிப்ஸ், அது வாங்கிட்டு நீங்க எல்லாரும் யோசிக்கலாம், என்ன லவ்வரை பார்க்க போறப்போ ஒரு சாக்லேட் தான் வாங்கிட்டு போனோம், ஏன் இதெல்லாம் வாங்கிட்டு போனேன், ஏன்னா இது ஒரு சோத்து மூட்டை மூசு மூட்டை, அதனால நேந்திர சிப்ஸ் தான் எங்களுக்கு கரெக்டா இருக்கும்னு அதை வாங்கிட்டு போனேன். வாங்கி வச்சு பிரிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்ட மக்கள். எனக்கு என்ன பேசுறேன்னு தெரியல, அவனும் பேசல நானும் பேசல. எப்படி ரியாக்ட் பண்ணது தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் பாக்குற ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால எப்படி ரியாக்ட் பண்ணணும்ன்றதே எங்களுக்கு தெரியல. ஆமா, அப்புறம் என்னாச்சு, கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு, ஆக்சுவலி பீச்சுக்குள்ள எல்லாம் போல, அந்த வெளியவே அந்த ஐஸ்கிரீம் ஃப்ரைட் ரைஸ் ஷாப்லாம் இருக்கும் இல்லையா, அங்கேதான் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அங்க பேசல, ஆக்சுவலா ஒரு 10 மினிட்ஸ் சைலண்டாவே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானே தான் ஸ்டார்ட் பண்ணேன், சரி சைலன்ஸ் வந்து பிரேக் பண்ணணும். நீ எப்ப வந்தேன், ஏன் சொல்லலைன்னா உனக்கு சர்ப்ரைஸா தான் நான் வந்து வந்தேன், மீன் சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானா. அதுக்கப்புறம் நார்மல் கான்வர்சேஷன் தான், எப்படி சாமி எப்படி பார்த்த, சாமி நல்லா பாத்தியா, ஜெனரலா பேசிட்டோம். அந்த என்ன சொல்றது, அந்த லவ்வர்ஸ்குள்ள இருக்கும்ல ஒரு கோடு, அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல. அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சு, நானும் போயிட்டேன், அவளும் சென்றால் நானும் சென்றேன். எந்த ஒரு லவ் கான்வர்சேஷன் இல்ல ஒரு டீப் கான்வர்சேஷன் இல்ல, இத சொல்லு அத சொல்லு எதுவுமே இல்ல. ஓகே பைன்னு சொல்லிட்டு நம்ம வந்து போயாச்சு. நைட்டு வீட்டுக்கு போனோம்னா ஃபோன் பண்ணான், என்ன பண்ற, சாப்பிட்டியா, சாப்பிட்டேன். அப்புறம் நானே சொல்லிட்டேன், நீ டயர்டா இருந்திருப்ப, ஏன்னா நீ வந்து வீட்டுல தூங்கல, நம்ம என்ன வீட்டுல வந்து தூங்கணும் இல்லையா, சாப்பாட்டு தூங்க, நம்ம நாளைக்கு பேசலாம். இல்ல பேசலாம் அப்படின்னு சொன்னா, இல்ல நம்ம நாளைக்கு பேசலாம். நான் போன் பண்ணோடனே அவன் சொல்றான், அதிசயமா உன் போன்ல இருந்து எனக்கு போன் வருது, இனிமே அப்படிதான் அப்படின்னு. அவ்வளவுதான், இதுதான் அன்னைக்கு கொஞ்சம் கிரிஞ்சு பண்ணோம். நெக்ஸ்ட் டே என்னாச்சு, எதுவுமே எந்த ஒரு இதுவுமே இல்லை எங்களுக்கு. எப்படின்னா நாங்களே மைண்ட்குள்ள மேபி அதை நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னா, ஸ்டார்டிங்லேயே எங்க 2 பேருக்குள்ளே தெரிஞ்சிச்சு போல, லைக் நம்ம 2 பேர் தான், மேபி அந்த ஒரு ஃபீலிங்கை தான் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலையோ தவிர்த்துட்டு அப்படி இருக்கு போல. அதனால எங்களுக்கு அது புதுசா தெரியல, காமனா இருந்தது. ரொம்ப என்ன சொல்றது, எக்ஸ்ட்ரானரியா நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ண பேசிக்கிறது கூட அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆனா ரொம்ப வேலைக்கார மக்கள். இப்போ நைட் ஒரு 4 மணிக்கு இல்ல, நான் அல்லு பத்தி கண்டிப்பா யோசிப்பேன். இப்போ 4 மணிக்கு ஒரு ஒர்க் இருக்கு, நம்ம எங்கேயாவது போலான்னு பிளான் பண்றோம், அவனுக்கு ஏதாவது ஒரு இப்போ மேனேஜர் வந்துட்டாங்க, ஏதாவது ஒரு ஒர்க் இருக்குதுன்னா, எனக்கு ஊர் சுத்துறதுலாம் முக்கியம், எனக்கு போறது தான் முக்கியம். போயிட்டு ஒர்க் அது இல்லைன்னா அப்புறம் நான் கூட கட் அடிப்பேன், ஏதாவது போய் சொல்லுவேன், வயிறு வலி தலைவலி அந்த மாதிரி ஒர்க்ல சொல்லுவேன். பட் அப்பலாம் கிடையாது, எனக்கு ஒர்க் முடிக்கணும், அந்த ஒர்க் பண்ணணும், இந்த ஒர்க் பண்ணாதான் நம்ம நல்லா வாழ முடியும், நல்லா இருக்க முடியும். அவனோட ரிலேட்டிவ்ஸ், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்கிட்ட சொன்னது வந்து, அவன் சின்ன வயசுல இருந்தே வேலைக்கு போவான், பேப்பர் போடுவான், சின்ன சின்ன ஒர்க் எது கிடைச்சாலும் அவன் வந்து ஒர்க்குக்கு போவான் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னமும் ஒரு அண்ணா இருக்காரு, பாஸ்கர் அண்ணான்ட்டு, அவர் இன்னமும் என்கிட்ட சொல்லுவாரு, 7வது படிக்கும்போது என்ன பண்ண, நீ பேப்பர் போட்ட, அதை நான் என் கண்ணால பாத்திருக்கேன், அப்படி நீ வளர்ந்த, அது மாதிரிலாம் அத வந்து அவனோட அந்த ஒர்க்ல பாப்போம். இன்னைக்கு மேபி நீங்க பாக்குறப்போ ரொம்ப சகஜமா ஃபன்னா நான் இந்த விஷயம்லாம் உங்ககிட்ட சொல்லலாம். பட் ஆனா அன்னைக்கு சூழ்நிலைக்கு 350 ரூபா ஸ்கூல் ஃபீஸை கூட எங்க வீட்டால எனக்கு வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது. அன்னி ரிலேட்டிவா நான் வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. என் லைஃபை வந்து நான் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கு நான் என்ன, என் கூட இருக்கவங்க எல்லாருமே ஜாலியாக ஒரு லைஃப்குள்ளே இருப்பாங்க. எல்லாரும் படத்துக்கு போவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. நம்மளால மட்டும் எதுவுமே பண்ண முடியாது. வேலைக்கு போவோம், காலேஜ் வருவோம், வேலைக்கு போவோம், காலேஜ் வருவோம், அந்த காசை வச்சு காலேஜ் ஃபீஸை பே பண்ணுவேன். இதேமாரி லைஃப் ரொட்டீன் போயிட்டே இருக்குது. முடிச்ச அடுத்த 3வது நாளே நான் போய் ஒரு ஜாப்ல ஜாயின் பண்ணிட்டேன். இன்னைக்கு என்னோட சேலரி வந்து 10,000 ரூபாய் ப்ளஸ் அலோன்ஸ் ஒரு 3,000, 13,000 ரூபாய் சம்பளத்தில் நான் போய் என் ஒர்க்கை, என்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணேன். எந்த இடத்துலையுமே வந்து நின்றுட்டு ஓகே பார்க்கலாம், வெயிட் பண்ணலாம், நான் ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருப்பேன். அது என்னைக்காவது எனக்கு வந்து வேற இடத்துக்கு கூட்டு போயிடும். அதில் ரொம்ப கிளியரா இருந்தேன். அதே மாதிரி நான் பண்ணிட்டே இருந்தேன். அது வந்து லைஃப் வந்து இதோ இந்த இடத்துக்கு வரைக்கும் கூட்டு வந்து விட்டுச்சு. என்ன பார்த்துங்க, எல்லாருக்குமே ஒரு பிரேக் கிடைக்கும் லைஃப்ல. வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து அவங்க லைஃப் அவங்க எதிர்பார்க்காம ஒரு விஷயம் பிரேக் ஆகும், மாறும். அந்த மாரி எனக்கு வந்து பொறி உருண்டை தான் வந்து பிரேக். அவள் என் லைஃப்குள்ள வந்ததுக்கு அப்புறம் வந்து நான் வந்து வேற மாரி என்னோட தாட் ப்ராசஸ்லாம் வேற லெவலுக்கு கொண்டு போயிட்டேன். நான் வந்து ஒரு சின்ன ரவுண்டுக்குள்ளேயே சுத்திட்டு இருந்தேன். ஃபீல்லாம் பண்ணாத, இப்படி எல்லாம் பேசினா எமோஷனலா பேச சின்ன வட்டத்திலேயே நம்ம லைஃப் சுத்திட்டே இருந்தது. அதுக்கப்புறம் இவ என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் அந்த நெக்ஸ்ட் லெவலுக்கு போறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ரீசன் வந்து அவளோட தாட் ப்ராசஸ்ல வந்து என்ன வந்து உள்ள சேர்த்துட்டா. ஆனா ஏதாவது நினைச்சு ஏதாவது கிரியேட் பண்ணா மட்டும்தான் உண்டு, இல்லைன்னா எதுவுமே கிடையாது. சீரியஸா அந்த மாதிரி இருக்கப்போ இவ வந்ததுக்கு அப்புறம் ஆனா உண்மையாலே லைஃப் வந்து அந்த அடுத்த லெவலுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி எனக்கு கூட்டு வந்ததுல முக்கிய பங்கு வந்து பொறி உருண்டை. இவளை பாக்குறப்போ எனக்கு வந்து சம்பளம் வந்து 20,000 ரூபாய் தான் கரெக்டா. இவளை வந்து நான் பாக்குறதுக்கு ஒரு மாசம் முன்னாடி ஐக்கு வந்து ஒரு 20,000 ரூபாய் சம்பளம் ஆச்சு. கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுச்சு மகளே, கொஞ்சம் சீரியல் ஆயிடுச்சு, மன்னிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் டே ஆஃப் எங்களோட அந்த பீச் மீட்டிங் அன்னைக்கு தான் நாங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் தனியா வெளில போனோம். இல்ல எப்பவுமே நம்ம கூட வந்து ஒரு கிரவுட் இருக்கும். அன்னைக்கு தான் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து
இந்த மாதிரி விஷயம் நடந்து ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றோம், யாருமே இல்லாம மீட் பண்றோம், இந்த மாதிரி எல்லாமே ஒண்ணா நடந்தது. நெக்ஸ்ட் டே நாங்க வந்து ஆஃபீஸ் போறோம். இவனும் வந்துட்டான், நானும் வந்துட்டேன். ஃபார்ச்சுனேட்லி அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி வழக்கம் போல நாங்க எதையுமே காமிச்சோம். அமைதியா அவ பாட்டுக்கு இருந்தா, நான் பாட்டுக்கு இருந்தேன். நான் இவனை மிஸ் பண்றேன்னு சொல்றேன். 2-3 வண்டு சிண்டுங்கிட்டலாம் சொல்லி வச்சிருந்தேன்ல, உன்னதான் தேடிட்டு இருந்தா அப்படிலாம் வந்து கிரின்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க முன்னாள் மீட் பண்ணதா யாருக்குமே தெரியாது. ஏன்னா அன்னைக்கு ஏதோ ஒரு இதுல சொல்லிட்டேன், நான்லாம் உன்னை தேடல. அந்த மாதிரி நேத்து ஒரு சம்பவம் நடந்துச்சு, நாங்க இப்படிலாம் பேசிக்கிட்டோன்றதே தெரியாத மாதிரி நார்மலான ஒரு கான்வர்சேஷன் தான் நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில ஒரு வாரம் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம். அந்த 1 வீக் கழிச்சு மக்களே சேம் ஃப்ரைடே ஒரு டீப் கான்வர்சேஷன் எங்களுக்குள்ள போச்சு. அந்த கான்வர்சேஷன் கொஞ்சம் டீப்பா இருந்துச்சு. ஸோ மேரேஜ் பண்ண போறோம், என்ன பண்ண போறோம், எப்படி பண்ண போறோம், எப்படி வீட்டுல சொல்ல போறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு டாக்ஸ் எல்லாமே அன்னைக்கு போச்சு. ஸோ அதுக்கு அப்புறத்துல இருந்து நாங்க தனியா மீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆபீஸ் போனா எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாம தனியா மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியா இருக்கும். எனக்கு நிஜமா ஹலோ பாக்குறதா அது ஒரு ஹாப்பி, புதுசா ஒரு ஹாப்பினஸ் அந்த மாதிரி ஜாலியா இருக்கும். அவனை பார்த்தாலே ஒரு மாதிரி ஜாலியா அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. ஸோ அப்பதான் வந்து என்ன பண்ணா, எங்கெல்லாம் ஒர்க் பண்ண பார்ட் டைமா ஒர்க் பண்ண பாத்தீங்களா, ஸோ அங்கெல்லாம் என்னை வந்து கூட்டு போவான். பெருசா இந்த பீச் போறது, பார்க் போறது அப்படிலாம் இருக்காது. இவன் வந்து ஒரு இடத்துல 5 ஸ்டார் சிக்கன்ல வந்து பார்ட் டைமா ஒர்க் பண்ணான். இன்னமும் அது இருக்கு மயிலாப்பூர்ல. அங்க என்ன கூட்டு போய் எனக்கு வந்து அங்க சிக்கன், ஏன்னா அங்கதான் ஏன் ஒர்க் பக்கத்துல அங்க வேலை செய்யற அக்கா சொல்லுவாங்க, இவன் வந்து இங்க ஒர்க் பண்ணா, படிச்சுட்டு இருக்கும்போது ஒர்க் பண்ணா, அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு தெரியுமா. அந்த மாதிரி அந்த அக்கா எங்க மேரேஜ் கூட வந்தாங்க. சோ அவங்க வந்து அந்த ஸ்டோரி சொல்லுவாங்க. அப்படி நான் கேட்கறது தான். இப்ப இன்னொரு இடத்துக்கு கூட்டு போறான், ஒரு பேப்பர் கடைக்கு கூட்டு போறான்னா, இங்க அவன் பேப்பர் போட்டான் சின்ன வயசா இருக்கும்போது, இன்னைக்கு நல்ல இதுல இருக்கான். அது அவன் இன்டென்ஷனலா கூட்டு போக மாட்டான். இரு இங்கதான் நான் ஒர்க் பண்ணேன், சும்மா போய் பார்த்துட்டு வரலாம். அந்த வழியா போகும்போது அங்கதான் போறோம்ல, நாங்க போக மாட்டோம். இன்னி வரைக்குமே நாங்க ஆமா அப்படிக்கா எங்கேயாவது போறோம்னா நாங்க வண்டியை நிறுத்திட்டு போயிட்டு பார்த்துட்டு, எங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா, இப்ப எங்களுக்கும் அவங்க எல்லாருமே தெரியும்ல, அவங்க சொல்லுவாங்க இவன் ஸ்டோரி எல்லாம் இந்த மாதிரி சின்ன வயசுல more than 15 years வந்து நாங்க நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம். அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஆனா உண்மையா அந்த 1 வீக் உன்னை மிஸ் பண்ணதையும் தாண்டி, அந்த 1 வீக் அவங்க கூட நான் பேசினதையும் தாண்டி, இந்த மாதிரி போகும்போது ஒருத்தவங்க சொல்லும் போது இவனுக்கும் அந்த பிஹேவியருக்கும் சம்பந்தமே, உயரமான மனிதரா இவரு. ஆமா இல்ல எனக்கு என்னன்னா இவ்வளவு கஷ்டப்பட அவன் காமிச்சுக்கிட்டதோ இல்ல சொல்லிக்கிட்டதோ அந்த மாதிரி இல்லவே இல்லையா, அந்த மாதிரி தான் எனக்கு இப்பயே நாங்க இத சொல்றதுக்கான ரீசன் என்னன்னா, என்ன இன்சிடென்ட் நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கறதுனால தான். அந்த 1 வீக் எனக்கு நிஜமாவே வாழ்க்கை கொடுத்த இவனுக்கு தான் வாழ்க்கை கொடுக்கணும். போட்டேன்னா வாழ்க்கை நான் இழந்துட்டு உட்காந்துக்கிறேன். அதை பத்தி வாழ்க்கை இன்னமா கொடுக்குறாங்களா. ஆக்சுவலா அந்த 1 வீக் வந்து எனக்கு ரொம்ப காலையில ஏஞ்சுனா அவளுக்கு ஃபோன் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி தாட் போவோம். தென் வந்து ஏதாவது லவ் போர்ஷன் படம் டிவியில ஓடுதுன்னா அப்ப நம்மள இமேஜின் பண்ணி பார்ப்பேன். ஓகே நான் தான் இது, நீ தான் இது, இந்த மாதிரி ரொமான்டிக்காலாம் யோசிப்பேன். எனக்கு ஒரு மாதிரி அவளை பார்க்க போறோன்றதே வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஜாலியான ஒரு வைபா இருக்கும். பிகாஸ் வந்து அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து நமக்கு இருந்ததே இல்லைல்ல. புதுசா அது நடக்கிறப்போ 5 வாட்டி இருந்திருக்கேன். அது வேற டிபார்ட்மெண்ட், ஒரு மெச்சூரிட்டி வரும்ல. 2 வீக்ஸ் மக்களே 1 வீக் ஃபுல்லா அந்த போன்ல கான்வர்சேஷன் போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தனியா மீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு கில்ட் வந்து நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் இந்த ஃப்ரெண்ட்ஸோட இதெல்லாம் இருக்கும் இல்லையா, தெரியும் இதுங்க இப்படிதான்றது தெரியும். நீ எப்படி சீன் பண்ண, நீ எனக்கு ஃபோன் பண்ணி அழம்போதே எனக்கு தெரியும். அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பட் எல்லாருமே வந்து ஒரு நல்ல சப்போர்ட். அதான் ஒர்க் மீட் பண்ணுவோம், என் ஒர்க் பிளேஸ்ல வருவான், அந்த மாதிரி போயிட்டோம். ஆமா டெய்லி கண்டிப்பா டெய்லி ஒரு வாட்டி நாங்க மீட் பண்ணிடுவோம். அந்த மாதிரி தான் ஓடிட்டு இருந்தது. காஃபி குடிப்போம் மக்களே. எங்களோட எக்ஸ்ட்ரீம் டேட்டே வந்து காஃபி குடிக்கிறது தான். அப்படியே ஒரு 1 இயர் ஓடிச்சுன்னு வச்சுக்கோங்க. கண்ணுக்கே தெரியாம பட்டு அது எப்படி அந்த 1 இயர் ஓடிச்சுன்னு தெரியல. ஆனா அது 1 இயர் பக்கம் ஓடிச்சு. அப்புறம் ஒரு நாள் என்னாச்சு, நாங்க பீச்ல உட்காந்து பேசிட்டு இருக்கோம் 2 பேரும் ஒரு டாபிக். அப்ப வந்து சரி வீட்டுல நம்ம என்ன பண்ண போறோம், வீட்டுல எப்படி சொல்ல போறோங்கிற ஒரு டாபிக் 2 பேருக்குள்ளயும் ஓடுது. அப்படி ஓடும்போது நான் என்ன சொன்னேன், கண்டிப்பா எங்க வீட்டுல வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நான் வந்து பிடெக் இன்ஜினியரிங், நீ வந்து படிக்கும் போதே 10,000 ரூபாய். நான் அப்போல கிடைச்சா வேலையும் இருக்கும் வேல்யூம். ஏன்னா என் மைண்ட்ல என்ன இருந்துச்சுன்னா, இப்ப நம்மளுக்கு ஒரு அலையன்ஸ் பாக்குறாங்கன்னா நம்மளோட அதிக படிப்புல தானே பாப்பாங்க. அதுதான் மைண்ட்ல இருந்துச்சு மக்களே. ரெண்டாவது உங்களுக்கு வந்து அக்காலாம் இருக்காங்கல்ல, அவங்களோட இது ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் வந்து டபுள் டிகிரி பண்ணாங்க. ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஹஸ்பண்ட் தான், அக்கா இருக்காங்க, ரெண்டு மாமா இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து நெக்ஸ்ட் டிகிரி அடுத்த டிகிரி பண்ணவங்களா இருக்காங்க. அப்படி இருக்கப்போ உனக்கும் எனக்கும் அப்படித்தானே பாப்பாங்க அப்படின்றது ஒரு கான்வர்சேஷன் தான் மக்களே. எனக்கு வந்து படிக்கல, என்னோட கம்மியா earn பண்றேன் அந்த மாதிரிலாம். ஆனா ஒரு அலைன்ஸ் பார்க்கும்போது அதுல போடுவாங்கல்ல, அதிகமா படிச்சிருக்கணும், அதிகமா earn பண்ணணும். சோ அத நான் சொன்ன கான்வர்சேஷன் முடிஞ்சிச்சு மக்களே, முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். அவனும் போயிட்டான், நானும் போயிட்டேன். நானும் சென்றால் வழக்கம் போல பாய் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த நாள் என் ஆஃபீஸ் கிட்ட வரான் கரெக்டா 1:30 மணிக்கு. ஒரு பேப்பர் கையில கொடுக்கணும். அங்கதான் பெரிய நான் அவ்வளவு வர்த் இல்லடான்னு என்னை யோசிக்க வச்ச ஒரு விஷயம் மக்களே. அது என்னன்னு நான் சொல்லிடுறேன் உங்க எல்லாருக்குமே. பிகாஸ் அடுத்த வரைக்கும் நீங்க வெயிட் பண்ண முடியாது. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில MBA அப்ளை பண்ணிட்டு கரஸ்ல லெவல்ல பண்ணிட்டு மக்களே. நான் நிஜமா அது
ஆமா அததான் அவன் சொல்லிட்டு இருந்தான் அதுக்கு முன்னாடி. நான் அதை அவனுக்கு சொல்லலை, நீ படிக்கணும் நீ பண்ணணும். எனக்கு அந்த மாதிரி பண்ண இப்போ என் ஈக்குவலுக்கு அவன் ஒரு MBA அப்ளை பண்ணிட்டா வந்துட முடியும். ஐ மீன் என் ஈக்குவல் ப்ளீஸ் நான் பில்டப் பண்ணுறேன்னு வச்சுக்காதீங்க. பட் நீங்க ஃபேமிலியா வரப்போ சில விஷயங்கள் வந்து மீன் பண்ணல, இந்த மாதிரி கேட்பாங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க சொன்னாதான் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொன்னேன். ஏன்டா இந்த வேலை பண்றேன் அப்படின்னா இல்ல இது வந்து ஒரு ரீசனா வந்துடக்கூடாது. அவன் ரொம்ப எக்ஸ்பிரசிவ் கூட கிடையாது உண்மையா சொல்லணும்னா. கேஷ்ல முடிஞ்சிச்சு டேக் இட் அப்படி. நான் அழுகிறேன் எல்லோ மக்களே நிஜமா இப்ப நடக்கும் தெரிஞ்சா என் டிகிரியே கீச்சு போட்டிருப்பேன். என்னடி சும்மா சொன்னேன் என் படிப்பு இதுதான். அப்ப படிப்பு பார்த்து தான் நீ லவ் பண்றியான்னு கேட்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும். அதான் அவன் எப்பவுமே பொறுப்பான பர்சன் அப்படின்னு சொல்லுவேன். நிஜமா ரொம்ப பொறுப்பான ஒரு ஆள் அப்படின்றது நான் அவங்க அம்மா அப்பா கிட்ட அவன் ஃபேமிலி அவன் லைஃப்னு இல்லாமல் ஸோ ஓகே நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோங்கிறதையும் அதை யோசிச்சிருக்கானே அப்படின்னு நான் ரொம்ப யோசிச்சுட்டு அன்றைக்கெலாம் அழுத மக்களை செம்மையாக அழுதேன் உண்மையாக. அவன் படிக்கவே ஆரம்பிச்சிட்டான். சாட்டர்டே கிளாஸ் போகிறது படிக்கிறது எக்ஸாம் இருக்குங்கிறது இதெல்லாம் எனக்கு என்னடா இவன். ஆக்சுவலாக நம்ம படிச்சுட்டே படிக்கிறதுங்கிறது வேற. படிச்சுட்டு 1 இயர் கேப், அதாவது எப்படா காலேஜ் முடியும் தான் இருக்கும் 1 இயர் கேப் எடுத்துட்டு அவன் திருப்பி அதை படிக்கிறதுங்கிறது வந்து எனக்கு அதை அக்செப்டே பண்ணிக்க முடியல. ஆனால் ஒரு பக்கம் சரி நமக்காக பண்ணுறா அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாமே கிளியர் பண்ணா மக்களே. அந்த விஷயத்தில் அந்த சுற்றுறது அந்த மாதிரி எல்லாமே கிளியரும் பண்ணான். அதை நான் எப்பவுமே ப்ரௌடாக சொல்லுவேன். அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. எங்கள் வீட்டில் நாங்கள் எங்கள் ஸ்டோரியை ஓப்பன் பண்ணோம்.